நான் வந்து மாபெரும் அந்த இயக்குனர்ன்றதையே வச்சுட்டு அவன் என்னமோ சொல்கிறான் அதை செய்வோம் அப்படின்னு வரும்போது தான் அது வேறையா மாறும். நீங்கள் இது பண்ணும்போது நம்ம வீட்டு பிள்ளை பண்ணும்போது என்ன வேண்டாம் சொல்கிறாங்க பாண்டி அப்படியே நிற்பா அந்த பக்கம். இல்லை எனக்கு அங்கேருந்து வரணும். இல்லை என்னைய கட்டில் தூக்கி போட்டு கொண்டு வராங்க. டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா அவருக்காக கூட கேட்கல. கட்டில் தூக்கி போட்டு அந்த ஷாக் அடித்தோடனே தூக்கிட்டு வர என்னையும் பிள்ளையும் தூக்கிட்டு வராங்க. அது ரொம்ப ஒய்டு ஷாட்டு கிரேன். டைரக்டர் என்ன சொல்கிறார், கிரேன் அங்கே இருக்குது, நீ அங்கேருந்து வர, எதுக்குடா நீ படுத்துட்டு வரணும், வேற யாராவது படுக்க சொல்ல வேண்டியதில்லை. பாவே நான் படுத்தா தான் ஓகே சொல்லுவான். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கான் போவாரு. ஆனா ரசிப்பார். 2 பேருக்கு இடையில மாபெரும் காதல் இருக்கும். பாண்டிக்கும் அப்பாவுக்கு இடையில ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட இன்னொன்னு சொல்லுங்க அப்படின்னு அவருக்குள்ள இருந்து தோண்டி எடுப்பான் பாண்டி. அப்புறம் ஐயாவே நம்மகிட்ட கேட்பாரு, அதுதான் உனக்கு என்ன வேணும் 3 மாடலேஷன் கொடுக்குறேன், எது வேணா வச்சுக்கோம்பாரு. பயங்கரமா இருக்கும். 3லுமே வெரைட்டி இருக்கும். இந்த கதையை கேட்ட உடனே இவர் முதல் சூஸ் பண்ணது ஐயா தான். அவர்தான். நம்ம என்ன தோணுச்சுன்னா, ஐயா சினிமாவெல்லாம் இல்லாம ஒரு நார்மல் வாழ்க்கை வாழ்ந்திருந்தாருன்னா அந்த ஊர்ல இருக்கும்போது அப்படிதான் இருந்திருக்கும். எளிய மனிதரோட வாழ்க்கையா இருந்திருக்கும். அந்த இடத்துல வேற யாருமே வச்சு வைக்கவே முடியாது. மாணிக்கத்துக்கு யாருமே இல்லையோ. அதே கேட்டா என்னன்னா அவர் தான் ஹீரோ. நீங்க வந்து அந்த கேரக்டர் மேல மாணிக்கத்துக்கு என்ன அன்பு வருதோ அதே அன்பு பாக்குறவங்களுக்கு வரணும்.